எப்படி இருந்துச்சு இது மிலான் சிட்டியினுடைய இன்ட்ரடக்ஷன்? சூப்பராக இருந்துச்சுதா? சரி, ஓகே. இன்றைக்கு முழுக்க வந்து மிலான் சிட்டியை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது இத்தாலியில் இருக்கிற மிலான் சிட்டி. அதுக்கு முதல் நான் இப்போ இங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் வந்து லூட்டன் ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இங்கே இருந்தால் ஃப்ளைட் எடுத்து மிலானுக்கு போகிறேன். அதுக்கு முதல் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் 10 மாதங்களாக வீடியோ போடையில், 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 10 மாதங்களாக வீடியோ போடையில். 10 மாதங்களாக வீடியோ போடாத அளவுக்கு அப்படி என்ன பிஸின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரே பிஸி தான், பயங்கர பிஸி என்று வைங்களேன். அதனால் போடையில் இனி வந்து தொடர்ந்து வீடியோக்கள் போடலாமென்று இப்போ முடிவெடுத்துக்கிறேன். அட்லீஸ்ட் கிழமைக்கு 2 வீடியோவாவது போடலாமென்று முடிவெடுத்திருக்கிறேன். எனவே நான் உங்களை ஆரம்பத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்களை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கடெல்லாம் சொல்லி போட்டு 10 மாதங்களாக வீடியோ போடாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆகும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் வந்து கோவத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வந்து ஒழுங்காக வீடியோ போடுறது தானே. ஒழுங்காக வீடியோ போடுறதுக்கு ஒன்றும் கிடைக்காட்டியும் அட்லீஸ்ட் வீட்டில் சமைக்கிறது, சுடுதண்ணி வைக்கிறது, காஃபி ஊற்றுறது என்னத்தையாவது போட்டு ஒப்பேற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுறது தான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவிலேருந்து தமிழ் ஃப்ளைட் வந்து மீண்டும் பறக்க ஆரம்பிக்குது. அதாவது 10 மாதங்களாக வந்து பார்க் பண்ணி விட்டது நான் ஃப்ளைட்டை. இப்போ திரும்ப வந்து பறக்க போகிறோம். ஸோ அப்போ முதலாவது வந்து மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி நாங்கள் மிலானுக்கு போகிறோம். இத்தாலியினுடைய மிலான். இத்தாலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபேமஸான சிட்டிகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு சிட்டிக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ரோம் என்று சொன்னால் ஒரு பக்தி பூர்வமாக ஒரு ஆன்மீகம் அந்த மாதிரி வைங்களேன் ரோம், அல்லது பாரம்பரியம் பழமை அப்படி. அதே மாதிரி வெனிஸ் என்று சொன்னால் அங்கே இருக்கிற படகுகள், அந்த நகரம் முழுக்க ஒரே கால்வாய்கள் தான். நாங்கள் ஏற்கனவே வெனிஸுக்கு போயிட்டு வெனிஸ் சீரீஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறாக்கள், இந்த வீடியோக்களை வந்து புதுசாக பார்க்குறாக்கள் தட்டி பாருங்க, வெனிஸ் சீரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இத்தாலியினுடைய வெனிஸ் நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஆனால் இந்த மிலான் நகரம், இன்றைக்கி நாங்கள் போகிறோம் மிலான் நகரம் இருக்குது தானே, இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து முழுக்க ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு நகரம் என்று சொல்லலாம், ஒரு பிஸ்னஸ் சிட்டி என்று சொல்லலாம். இங்கே தான் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ், அதே போல் இத்தாலிக்குரிய ஷேர் மார்க்கெட்டில் இருந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், சுருக்கமாக சொல்ல போனால் வியாபார நகரம் என்று சொல்லலாம். லண்டனில் சென்ட் பங்க்ராஸ் இன்டர்நேஷ்னல் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் எடுத்து நான், அதாவது இங்கே லூட்டன் ஏர்போர்ட்டுக்கு வந்து லூட்டன் ஏர்போர்ட் பார்க்வே என்று சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்து வச்சு நான் மொத்தம் 19.90 20 பவுண்ட்ஸ் என்று வைங்களேன். அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்று சொன்னால், லண்டனில் இருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இங்கே வந்துடும், குயிக்காக இங்கே வந்துடும். அதோட உங்களுக்கு தெரியும், லண்டனுக்கு வந்து மொத்தம் 6 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அந்த 6 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒன்று தான் இந்த லூட்டன் ஏர்போர்ட். அதாவது இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சின்ன குட்டி நகரங்கள், முக்கியமான நகரங்கள் எல்லாத்துக்கும் இங்கே இருந்தால் சர்வீஸ் இருக்குது, சீப்பாகவும் இருக்கும். ஸோ முதல்ல வந்து சேஃபாக இருக்கணும், பிறகு சீப்பாக இருக்கணும், கிட்டவாக இருக்கணும்னு சொல்லி கணக்கு இருக்குது தானே. அது எல்லாத்துக்கும் பொருத்தமானது தான் இந்த லூட்டன் ஏர்போர்ட். ஓகேவா? இப்போ வந்து லூட்டன் ஏர்போர்ட்டில் வந்து இங்கே வந்து எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டியூட்டி ஃப்ரீ ஏரியாலாம் சுற்றி அடித்து போட்டு இப்போ இங்கே வந்து ஒரு ஓரமாக இருக்குது பாருங்க, இங்கே ஒரு கோர்னரில் இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இந்த செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சு வந்தால் பிறகு இங்கே டியூட்டி ஃப்ரீ ஏரியா இருக்குன்னு தானே. டியூட்டி ஃப்ரீ வந்து வளமையாக எல்லா ஏர்போர்ட்லேயும் வந்து சிமிலராக தான் இருக்கும். அதே கடைகள், அதே ஆல்கஹால், அதே சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு செட்டப்பாக இருக்குன்னு வைங்களேன். பெர்ஃப்யூம்ஸ் மிக முக்கியமாக. ஆனால் இங்கே இப்போ சரியான பயங்கர வெயில் காலம் தானே, இப்போ வெயில் தானே சரியான. அதனால் இங்கே டியூட்டி ஃப்ரீ ஏரியாவில் வந்து பெரிய ஒரு வட்டமாக ஒரு ஏரியா ஒன்று செட் பண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போத்தல் போட்டு குவிச்சு வச்சுருந்தாங்க. அதை பார்க்க நல்லா இருந்தது. அதுதான் இந்த டியூட்டி ஃப்ரீயில் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. அப்புறம் இங்கால வேற ஒரு இடத்துல சாய் வாலா கடை இருந்துச்சு. ஓகே, சாய் வாலா, நான் சாய் ஒன்றும் குடிக்கலை, பட் சாய் வாலா கடை இருந்துச்சு. வேறு என்ன பார்த்துறேன். ஸோ இதுதான் லண்டன் லூட்டன் ஏர்போர்ட்டினுடைய ஒரு சுருக்கமான அறிமுகம். ஆக்சுவலாக ஒரு சின்ன இடம் தான், ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நல்ல சாய்ஸஸ் எல்லாம் இருக்குது, ஒரு காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து கண்ண தூரம் சும்மா நடந்து திரிகிறோம் பார்க்க, இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே வந்து எல்லாம் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ வந்து 10:30 மணி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கேட் நம்பர் போடுவினோம்.
ஸோ கேட் நம்பர் வந்த அப்புறம் அந்த கேட்டுக்கு போக வேண்டியான். ஓகே, கேட் நம்பர் போட்டுட்டோம். ஏர்லியாகவே போட்டுறாங்க 33. ஸோ 33ஆம் நம்பர் கேட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வழியெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து 17 33ஆம் நம்பர் கேட் வந்து இந்த பக்கம்தான். இதில் வந்து 30லேருந்து 43 வரைக்கும் கேட் இருக்குது. 2:41 தான் கேட் நம்பர் போடுவோம்னு சொல்லி அதில் போட்டுருந்துக்கிறோம். ஆனால் ஏர்லியாகவே போட்டுட்டாங்க. நல்ல விஷயம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட் இருக்குது தானே, இந்த மிலானுக்கு போகிற ஃப்ளைட், இது வந்து 3:15 3:15 சரி. ஆனால் கடந்த ஒரு கிழமையாக செக் பண்ணி பார்த்தேன். போன ஒரு கிழமையாக ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு போகணுன்னு சொல்லி பார்க்கலாம் தானே. அப்படி பார்த்தா நேற்று மட்டும்தான் ஒழுங்காக போயிருக்குது. நேற்று ஒரே நாள், நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு நான் போகிறது வந்து திங்கக்கிழமை. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒழுங்காக டைமுக்கு போயிருக்கு. அதை விட மற்ற நேரமெல்லாம் பிந்தி தான் போயிருக்கு. சில நாளில் வந்து அரை மணி நேரமெல்லாம் பிந்தி போயிருக்குது. ஸோ இன்றைக்கு டைமுக்கு ஃப்ளைட் எடுக்கலை, கடுப்பாயிரும். இன்றைக்கு பாப்பா இன்றைக்கி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி. எங்கள்கிட்ட 33 வந்து கடைசியில் அங்கே இருக்குது. பாருங்கள், வெளியில் வந்து நிறைய விஸ்ஏஆர் ஃப்ளைட்ஸ் வந்து பார்க் பண்ணியிருக்கு. C8 பயணம். இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் பகுதி. அதில் வந்து ஒரு நன்மை என்னென்னு சொன்னால், நல்ல லெக் ரூம், கால் வந்து நல்லபடிய நீட்டி நிமிந்து வச்சுருக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்தாலுமே கூட இவ்வளவு விட்டு வீதியான கால் வராதிங்க. பாருங்கள். ஸோ இந்த ஒரு லெக் ரூம் ஃபெசிலிட்டி வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இருக்குது. ஸோ அதுவாக அமையுது. நல்ல விஷயம். டாய்லெட்டை காட்டுவோம்னு சொல்லி டாய்லெட் வந்து ஒரு சின்ன டாய்லெட் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேபி சேஞ்ச் இருக்குது. பேசிக் ஃபெசிலிட்டி. ஒரு ஆள் தான் நிற்கலாம். ஆக்சுவலாக சரியான சின்ன டாய்லெட் உண்டு. மொத்தம் எத்தனை வந்து 240 சீட்ஸ் இருக்குது. 40 ரோ இருக்குது. ஒவ்வொரு ரோலையும் வந்து 6 சீட்ஸ் இருக்குது. ஸோ 240 சீட்ஸ் மொத்தம் ஃபுல்லாக 240 சீட்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் தான் இருக்குது. எஸ், வெற்றிகரமாக வந்து இறங்கியாச்சு. நல்லா இருந்தது ஃப்ளைட். எக்ஸாக்டாக 2 hours தான். கூடவும் இல்லை குறையவும் இல்லை. கணக்காக கொண்டு வந்து இறக்கியாச்சு. ஃப்ளைட் ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஒரு பிரச்சனையுமே இல்லை. அணுங்கள் குழுக்கள் ஒன்றுமே இல்லாமல் நல்லா இருந்தது. இப்போ வந்து எக்ஸிட் ஆகிட்டு நான் உங்களுக்கு ப்ராக் ஆகிக்கிறேன். இதில் பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து நல்ல தாவரங்கள் எல்லாம் வளர்த்து வச்சுக்கிறாங்க. இயற்கையாக செயற்கையான்னு தொட்டு பார்க்கலாம். இயற்கையானது தான். இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன். வா, வேறு லெவலில் இறங்கி பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பாடா, இப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ரீயாக இடம் கிடச்சிருக்கு. நிம்மதியாக வடிவாக கதைக்கக்கூடிய மாதிரி. எல்லாட்டி அக்கம் பக்கம் முழுக்க ஒரே ஆட்கள் பதுங்கி தான் காய்க்க வேண்டி கிடக்கு. சில பேர் தங்கட பாட்டில் பக்கத்தில் இடியே விழுந்தாலும் புத்தகங்கள் வடிச்சொன்றிருப்பினோம். எல்லாம் தங்கட பாட்டில் பேசினா இருப்பினோம். ஆனால் ஒரு சில ஆட்கள்லாம் இந்த கடற்கண்ணால் பார்க்குறது, எட்டி பார்க்குறது, நைஸாக பார்க்குறது, இந்த பழக்கங்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் அப்படி ஒரு தேசம் உண்டு நினைக்கிறேன். அந்த அங்காலயம் ஸ்க்ரீன் இருக்குது, இங்காலயம் ஃபுல்லாக ஸ்க்ரீன். சும்மா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரலாறுகள், இத்தாலியின் வரலாறு, மிலான் வரலாறுலாம் போடுற ஒரு இடம்.
அப்படி தானே ஏதோ போய்க்கொண்டிருக்கு பாருங்கள். ட்ரெயினுக்கு மேலே ட்ரெயினி என்று சொல்லி எழுதிக்கணும். ஸோ இத்தாலியில் வந்து ட்ரெயினி. அப்போ நான் இப்போ வந்து ட்ரெயினி எடுக்க போகிறேன். ட்ரெயினி. எஸ், வெற்றிகரமாக ட்ரெயினுக்கு வந்து ரிட்டர்ன். ட்ரெயின் வந்து சூப்பராக இருக்குது. அதாவது ட்ரெயின் எங்கே போகுதுன்னு சொன்னால் மிலானோ சென்ட்ரல் அங்கே தான் போகுது. என்ன சொன்னால் அங்கே தான் என்னுடைய ஹோட்டல் இருக்குது. மிலானோ சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் நடந்தால் என்னுடைய ஹோட்டல் வந்துடும். ஸோ போய் செக்இன் பண்ணணும். ட்ரெயின் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து ரீஜனல் ட்ரெயின், பிராந்திய சேவை. என்ன ரீஜனல்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த மிலானோ இருக்குது தானே, மிலானோ வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தினுடைய தலைநகரம். என்ன மாகாணம்னு சொன்னால், எந்த மாகாணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் லொம்பாடியான்னு சொல்லப்படுற ஒரு மாகாணம். வடிவேலு சொல்லுவார், என்ன பெரிய லம்பாடி பொம்பளையாக இருக்குன்னு சொல்லி. ஐயோ, அது ஏதாவது கெட்ட வார்த்தை என்னவோ தெரியலை. இந்த லம்பாடி என்று சொல்ல கேட்டுக்கிறேன், படங்களை பார்க்குறதானே. ஆனால் என்ன மீனிங்னு தெரியலை. கொஞ்சம் வாய் காட்டுறது அந்த மாதிரி என்னவோ தெரியலை. ஏதாவது பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளணும். அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. என்னென்னு சொன்னால் லொம்பாடியா, அதுதான் இந்த மாகாணத்தினுடைய தலைநகரம் தான் மிலானோ. ஓகேவா? ட்ரெயினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. செம்மையாக இருக்குல்ல. இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நான் மட்டும் தான் இருக்குது, வேறு ஒருத்தருமே இல்லை. ட்ரெயினில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், சார்ஜ் போடலாம். தம்பி, டைப் சிக்கு மாறணுமா? இத்தாலியன் அரசாங்கத்துக்கு அன்பான வேண்டுகோள், டைப் சிக்கு மாறுங்கோ. இது வந்து பழசு, இது யாரும் பாவிக்கிறதில்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரெயின். அப்பர் டெக், லோவர் டெக் ரெண்டும் இருக்குது. எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒருத்தருமே இல்லை. இனி அடுத்தடுத்த ஸ்டேஷனில் தான் நாட்கள் ஏறுவினோம்னு நினைக்கிறேன். பிறகு அப்படி இருக்குன்னு வேறு லெவலாக இருக்கேண்ணா. என்ன பிரச்சனை சொன்னால், யூரோப்பில் வந்து பெரும்பாலான நாடுகளில் ட்ரெயின் வந்து இப்படித்தான் இருக்கும். அப்பர் டெக், லோவர் டெக் ரெண்டுமே இருக்கும், உயரமான ட்ரெயினாக இருக்கும். யூகேயில் வந்து எப்படி பஸ் வந்து டபுள் டேக்கர் பஸ் இருக்கோ, இங்கே மாதிரி அதே மாதிரி யூரோப்பில் வந்து ட்ரெயின் வந்து டபுள் டேக்கர். இப்போ நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனை வந்து நெருங்கி வந்துருக்கிறோம். மிலானோ சென்ட்ரல் என்று சொல்லி பாருங்கள், தூரத்தில் தெரியுது. பொழுதும் ஓரளவு இருண்டோண்டு வருது. இப்போ நேரம் வந்து 8:36. ஸோ லைட்டாக இருள ஆரம்பிச்சிருக்குது. பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு. வாவ், பின்னாம் பெருசாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த ஸ்டேஷன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஆட்கள் ஸ்மோக் பண்ணினோம், அது மட்டும் தான் பிடிக்கல. ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியாவை ஒதுக்கி அங்கே போய் ஸ்மோக் பண்ண வேண்டியானே, அதை நான் பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணுறது. வாவ், என்ன பெரிய ஸ்டேஷன். அப்போ நல்லா இருக்குது இந்த ஸ்டேஷனே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய நான் நினைக்கிறேன் வேறு சிட்டிகளுக்கு போகிற பெரிய ஹை ஸ்பீட் ட்ரெயின் போகிற இடத்துக்கு. யா, ரோம்லேருந்து வந்திருக்கு இந்த ட்ரெயின். இல்லை ரோமுக்கு போகுது, இந்த போகுது. பாய் பாய், ரோமுக்கு போகுது. பாய் பாய். எனக்கு இந்த ஸ்டேஷன் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்குது. நல்லா இருக்குது, ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய ஒவ்வொரு ட்ரெயினோட முகத்தையும் பாருங்கள், மூஞ்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் முகத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஏதோ இது வந்து இதே மாதிரி ஒரு அனிமல் ஒன்று இருக்குது. என்ன அனிமல்னு ஞாபகம் இல்லை. மூஞ்சூரோ ஏதோ சம்திங், மூஞ்சூரை நினைக்கிறேன். அது வந்து முதலை மாதிரி கிடக்குது.
நல்லா இருக்குது. ஆட்கள் ஸ்மோக் பண்ணுறதா எனக்கு பிடிக்கல, மற்றபடி எல்லாம் பிடிச்சிருக்கு. வா இங்கே பாருங்க பில்டிங் எப்படி இருக்குன்னு. ஸோ குயிக்காக போயிட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணணும். ஹோட்டலுக்கு போயிட்டு செக்இன் பண்ணாக்க முதல் இந்த மிலானோ சென்ட்ரல் ஸ்டேஷனை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ரயில்வே நிலையங்களில் இதுவும் ஒன்று, மிலானோ சென்ட்ரலும். இது வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேற்பட்ட பழைய வரலாறு. இது வந்து 1864ஆம் ஆண்டில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டதாம். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குற இந்த டிசைன் வந்து 1931ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டதாம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெறும் சும்மா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் ஒன்று வரும் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால். ஏன்னு சொன்னால் உயரமான தூண்கள் எல்லாமே வந்து மாவில்ல செதுக்கப்பட்ட தூண்கள், மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வரவேற்பு அறையே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்கும். இதை திட்டமிட்டு தான் கட்டினதாம் அந்த காலத்தில். ஏன்னு சொன்னால் இத்தாலியினுடைய பெருமையையும் மிலான் நகரத்தினுடைய பெருமையை வந்து சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டி இருக்குது, உலக நாடுகளுக்கு காட்டணும் என்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மொத்தம் 24 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நடை பாதைகள், நடை மேடைகள் வந்து 24 இருக்குது. இங்கே வந்து டெய்லி லட்சக்கணக்கான பயணிகள் வந்து போய்கொண்டே இருப்பார்கள். இங்கேருந்து நாட்டினுடைய ஏனைய முக்கியமான நகரங்கள், வெனிஸாக இருக்கலாம், ரோமா இருக்கலாம், ஃப்ளோரன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான நகரங்களுக்கு ரயில் சேவைகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு அடிக்கொருக்கா ட்ரெயின் இருந்தோண்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பயங்கர பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. இதனுடைய வெளிப்பக்கத்தில் மேல் பக்க கூரை எனக்கு அந்த ஃபுட்டேஜ் கிடைக்கல. எக்கச்சக்கமான சிலைகள், மிக முக்கியமாக மிருகங்களினுடைய சிலைகள், அதே மாதிரி புராண கதைகளில் வர்ற கதாபாத்திரங்களினுடைய சிலைகள் என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கான சிலைகள் வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. அதான் ஆரம்பத்தில் சொல்லுறேன். சுருக்கமாக சொன்னால் இது வந்து ஒரு அரண்மனை மாதிரி. எனவே நீங்கள் அடுத்த முறை மிலான் நகரத்துக்கு வரைக்கும் மறக்காமல் இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். உண்மையாக இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் ஆக்சுவலாக வேறு லெவலாக இருக்குது. இங்கே சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, ரெண்டுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி. ஒரு சைக்கிள் எடுத்து ஒரு சுற்றினா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் மீ நல்லா இருக்குது. இங்கே ஃபுல்லாக பைக் மீ பார்க் பண்ணியிருக்கு. பார்ப்போம். பிரேக் இருக்குது, ஓகே. பெல் இருக்குதா? ஓகே இருக்குது. நல்லா இருக்குது இந்த சைக்கிள். மஞ்சள் கலரில், அங்கால சிவப்பு கலரில் நல்லா இருக்குது. பாருங்கள், முன்னுக்கு வந்து போலீஸ் ஜீப் வருது. அதில் பொலிசியா என்று எழுதியிருக்கு. போலீஸ் இல்லை, பொலிசியா. அதனால் ஆமியா வரினம் நினைக்கிறேன். ஆமி வரினம், நாட் ஆமியா. இவங்க சென்ட்ரல் கோர்ட்டில் வந்து பின்னாம்பரி ஒரு ஆப்பிள் ஒன்று வச்சுக்கிறாங்க. எதுக்கு ஆப்பிள் வச்சுக்கிறீங்கள்? இதுக்கு பின்னால் ஏதாவது கதை இருக்குமே. கண்டிப்பாக ஏதாவது கதை இருக்கும். நல்லா இருக்குது பார்க்க. சில ஆக்களை பார்த்தா தமிழ் ஆக்கள் மாதிரி இருக்குது, ஆனால் அவ்வளோ தெரியலை. இத்தாலியில் வந்து இன்னொரு விஷயம், தமிழாக்களை விட சிங்களாக்கள்லாம் கூட. இங்கே சிங்களாக்கள் இலங்கைக்கு வெளியில் உலகத்திலேயே அதிகளவு சிங்களவர்கள் இருக்கிற நாடு வந்து இத்தாலி தான். ஓகேவா? ஸோ இத்தாலி வந்து சிங்களாக்கள் அதிகம் வசிக்கிற இடம். எனவே பார்த்தா தமிழாக்கள் மாதிரி கிடக்கு. போய் கதை கொடுத்தா சில சிங்களாக்களாக வரியலை, நாங்கள் கதை கொடுக்கல. இப்போ பாருங்கள், இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் முன்பக்கம். வாவ், எப்படி கண்டு பாருங்க. இப்படி காட்டாமல் ஒரு ஸ்டைலாக காட்ட பாருங்க. அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே மெதுவாக அப்படியே வந்து அப்படியே விரைக்குள்ளே வந்து நல்லா இருக்குது. பார்த்தீங்களா? இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கும் போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல? இந்த இடத்த பார்க்க லைட்டாக நியூயார்க்கின்ற ஃபீல் வருது. ஏன்னு சொன்னால் நியூயார்க் சிட்டியில் தான் வந்து இவ்வளோ பெரிய அகலமான ரோட்டுகள் இருக்கும். ஒரே நேரத்தில் வந்து ஏகப்பட்ட ரோட்டுகள் எல்லாம் இருக்கும். லைட்டாக அந்த நியூயார்க் ஃபீல் ஒன்று வருது. இந்த மஞ்சள் கலர் டவர் இல்லை, இந்த லைட் போஸ்ட் டூ. ஆக்சுவலாக இது ட்ராம் ரோட் நினைக்கிறது. ரெண்டாக இப்போ ட்ராம் வருமென்று சொல்லி அந்த போகுது. ட்ராம் தூரத்தில் போகுது. வா, வேறு லெவலாக இருக்குது. இருங்க, ட்ராம் வருது. ட்ராமையும் பார்த்துட்டு போவோமா? இந்த வார மஞ்சள் கலரில் பாருங்கள். இந்த தெரியுதா? கனோவா ஹோட்டல் உண்டு. எஸ், திஸ் இஸ் மை ஹோட்டல். ஓகே, ஹோட்டல் கனோவாக்கில் வந்து என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக் டூர். சூப்பராக இருக்கு.
2 minutes இருக்கு. ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். Actually, I'm living in London. Originally from Sri Lanka. Room number 174. Yeah, 174. காட்டை வைக்கிறோம். அதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறீங்க. ஓகே, மங்களகரமாக வலது காலை எடுத்து வச்சு வரோம். எப்படி கொண்டு பார்ப்போம். ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், டோர் க்ளோஸ். லைட் எல்லாத்தையும் போடுங்க. ஓகே, திஸ் இஸ் மை ரூம். ஒரு சின்ன பெட் யாருக்கு, இங்கால ஒரு டபுள் பெட். டபுள் பெட்டா குயின் பெட்டா தெரியலை, குயின் பெட்டாக தான் இருக்கணும். ஹலோ, யாருக்கு சின்ன பெட் போட்டுக்கிறீங்கள்? நான் ஒருத்தரையும் கூட்டிக் கொண்டு இல்லையே. ஓஹோ, ஸோ இதுதான் என்னுடைய ரூம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது, கமகமாண்டு வாசமாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் அந்த வாசத்தை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா, நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு டிவி ஒன்று இருக்குது, சாம்சங் டிவி. கெட்டில் இருக்குது, காஃபி மேக் பண்ணுறதுக்குரிய செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது. தட்ஸ் ஃபைன். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால், பேக்ரவுண்டில் நல்ல வடிவான ஒரு படம் ஒன்று இருக்குது, நல்ல சீனரி. ஓகே, இது நான் கொண்டு வந்த பேக். ஆக்சுவலாக நான் இப்போ தான் முதல் முறையாக வந்து தனியாக ஒரு பேக் பேக்கோடு வந்துருக்கிறேன். பழமையாக வந்து ஹேண்ட் லக்கேஜ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவேன். இந்த முறை தான் வெரி ஃபஸ்ட் டைம் வந்து ஹேண்ட் லக்கேஜ் இல்லாமல் சும்மா வந்துக்கிறேன். ஏன்டா ஹேண்ட் லக்கேஜை இழுத்து கொண்டு உருட்டி கொண்டு திரியணும், அது கஷ்டம். அது ஸோ 2 நாள் தான் நிற்க போகிறேன். ஓ மை காட், இங்கே பாருங்க, மேலே வந்து எவ்வளோ நல்லா பிலோக்கள் எல்லாமே இருக்குது, எக்ஸ்ட்ரா பிலோக்கள் 3 பிலோ இருக்குது. அதனால் வந்து பிளாங்கெட் இருக்குது. க்ளோஸ் 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 க்ளோஸ். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ட்ரிங்க்ஸ் அதை வச்சுக்கிறாங்க, பாப்போம். தண்ணி வச்சுக்கிறாங்க. வெரி குட். கீழே வந்து சேஃப் இருக்குது, சேஃப் எனக்கு தேவையில்லை. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பாத்ரூம், டாய்லெட். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே படத்தில் பார்த்துக்கிறேன், ஹோட்டல் புக் பண்ணும்போது படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு பெரிய கண்ணாடி, நல்ல நைஸ் லுக். டவல்கள், மற்ற ஐட்டங்கள். இங்கே ஒரு நல்ல ஒரு சீனரி. இது வந்து டென்ட் பர்பஸ், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டென்ட் என்னென்ன பர்பஸ்ன்னு சொல்லி ஸோ செட்டப்பாக வச்சுக்காங்க. நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஆனால் இப்படி வந்து ஓப்பனாக இருக்குது. கொஞ்சம் பாருங்க, இதில் ஏன் குளித்தா தண்ணியெல்லாம் தெரிச்சிஞ்ச வரைக்கும் வரும். ஏன் அப்படி வச்சுருக்கேன்னு சொன்னால், இந்த வீட்டில் குளிக்கிற மாதிரி அவர்ஸ் கணக்கில் குளிக்காமல் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்துடுங்க, தண்ணியெல்லாம் உங்களுடைய ஓட விடாதீங்கன்றது அந்த அர்த்தம். ஸோ பாத்ரூம் நல்லா இருக்குது. பாத்ரூமுக்கு கதவு இல்லையா, இந்த இருக்குது. ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. மிலான் நகரம் வந்து சூப்பராக இருக்குது, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நாளைக்கு வந்து ஃபுல்லாக மிலான் நகரத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய இடங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். நடந்து போகிறேன், ட்ராமில் போகிறேன், ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகிறேன், சைக்கிள் 2 எடுத்து சைக்கிளில் சில இடங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் பிளான் இருக்குது. ஸோ என்னென்ன காட்சிகள் எல்லாம் வரும்னு சொல்லி எனக்கே தெரியாது, நாளைக்கு போனால் தான் தெரியும். சில முக்கியமான இடங்களெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போகிறது. முதலே சொன்ன மாதிரி இந்த சேனலில் வந்து இனி தொடர்ந்து வீடியோக்கள் போடுற ஐடியாவில் இருக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்கள் வரும், அட்லீஸ்ட் கிழமைக்கு 2 வீடியோவாவது வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களையும் வந்து பாருங்கள். இன்றைக்கி லண்டனில் ஆரம்பித்த இந்த பயணம் இப்போ வந்து என்னுடைய ஹோட்டலில் மிலானில் வந்து இங்கே ஹோட்டலில் முடிஞ்சிருக்குது. மிலானை வந்து இங்கே மிலானோ என்று சொல்லி ஒரு ஓ போடி நம்ம போடு என்று சொல்லி ஓ போட்டிருக்கு நம்ம பக்கத்தில். நல்லா இருக்குது. அப்போ லண்டனை வந்து எப்படி சொல்லுவேன், லண்டனோ என்று சொல்கிறதா தெரியலை. மிலானோவுக்கு வந்திருக்கிறேன். சில இட்டாலியன் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும். அதாவது உஸ்டித்தா என்று சொன்னால் எக்ஸிட், அது படிச்சுட்டேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்குது. ஓகே, இனி ஃபுல்லாக ரெஸ்ட் தான். இனி வீடியோவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ரெஸ்ட் தான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக விரைவில் அடுத்த வீடியோ வெளியாகும். மீண்டும் சந்திப்போம். பாய்.